தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற, அதுவும் இன்று வெள்ளிக்கிழமை அன்று திரைக்கு வந்திருக்கிற ரகசிய சிநேகிதனே படத்தோட விமர்சனம். ரகசிய சிநேகிதனே உண்மையா ஒரு அருமையான படங்க. ரகசிய சிநேகிதனே அப்படிங்கிற டைட்டில பார்த்து நீ ஏதோ ஒரு அந்த மாதிரி படம், அவளோட ராவுகள் அந்த மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. அருமையான படம். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா, 2K கிட்ஸ் கூட கிடையாது, இது 90s கிட்ஸும் கூட இந்த வேலைகளை பண்ணி தான் வந்திருக்கோம். ஏன்னா இதுலயே காட்டுறது வந்து ஃபேஸ்புக்கை தான் காட்டுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாட் பண்றது, அது சாட் பண்றதுல ஒரு பைத்தியமாயிடுறது. அதுவும் கல்யாணம் ஆன பிறகு அந்த மனைவி புருஷன் வந்து இவளுக்கு செல்போன் எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் செல்போன் வாங்கி கொடுத்துட்டு, அவன் பட்டன் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு. அந்த பெண் சும்மா யாரோ ஒருத்தன் அழகா போட்டோ போட்டிருக்கானே, ஒரு லைக் கொடுப்போம்னு லைக் கொடுக்குறான். அவன் உடனே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறான். உடனே வந்து அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு அதுலேருந்து தொடர்ந்து சாட்டிங். புருஷன் கேட்குறப்போ எங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க, நீங்க பார்க்கலையா அப்படின்ற ரேஞ்சில் சொல்லுது. இந்த விஷயம் அந்த பெண்ணோட வீட்டுக்கு தெரிய வர்றப்போ, புருஷன் இல்லை அம்மா அப்பா வீட்டுக்கு தெரிய வர்றப்போ, அவரோட சொந்தம் அப்படின்னு மாத்தி சொல்றப்ப அந்த பொண்ணுக்குள்ளார ஒரு சின்ன கல்மிஷம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இந்த பக்கம் இந்த கணவன் வந்து ஃபிட்டரா, தலை நிறைய முடியோட, கொஞ்சம் யோகி பாபு லுக்ல, என்ன சொல்ல போனா யோகி பாபுவோட அழகா இருக்காரு உண்மையா அந்த தம்பி. இந்த கர்லிங் ஹேருக்காக நான் சொன்னேன். நான் யோகி பாபுவையும் வந்து அழகுலன்னு சொல்ல முடியாது, கலையான முகம் இல்லைங்களா. நான் என்னையே அழகன்னு நினைச்சிட்டு இருக்கிறவன். அப்படி இருக்கிறப்போ யோகி பாபு லுக்ல இருந்தாலும் அந்த ஃபிட்டரா அவன் வந்து குடும்பம்னு உழைக்கிறான். ஆனா என்ன ஒண்ணு, நைட்டு சின்னதா குடிப்பழக்கம் இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் இந்த கதை நடக்குது. அதனால கொஞ்ச நாள் வீட்டில் இருக்க வேண்டிய சூழல். அப்போ பொண்டாட்டி யாருக்கோ டெய்லி சாட் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சோடனே தான் நண்பன்கிட்ட சொல்றான். நண்பன் வந்து, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அப்படிதான்டா இருடா, நீ பாத்தியா ஸ்மார்ட் போன் வேணான்னு சொன்னியே, பாத்தியா உன் ஒய்ஃபு, அவளுக்காகவே நீ ஸ்மார்ட் போன் வாங்க போற பாரு அப்படின்னா, அம்மா வாங்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவள் ஆன்லைன்ல என்னென்ன டைம் இருக்கான்னு எப்போ பார்த்தாலும் நண்பன் போனை வாங்கி பார்க்க முடியாது இல்லையா. வேலைக்கு இவன் வந்தப்போ உடனே அங்கே ஆன்லைனுக்கு போனான்னா இவன் திரும்பி போற வரைக்கும் ஆன்லைன்ல இருக்கான், அவன் தூங்கின பிறகு ஆன்லைன்ல இருக்கான். இவரு ஸ்மார்ட் போன் வாங்குறாரு. அந்த போனையும் எடுத்து அந்த அம்மா அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு, அதான் என்னென்னமோ இருக்கேன், பாய் பேஸ்டி, மேல் ஃப்ரெண்டு, ஃபீமேல் ஃப்ரெண்டுன்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க கூட. ஆனால் ரெண்டு பேருக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட், என்னை நேராக நீ பார்க்கக்கூடாது, உன்னை நான் நேராக பார்க்க வர மாட்டேன், என்னை நீ பார்க்க வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் அவன் ஏதோ ஒரு பிரசாதம் அனுப்பணும். பாண்டிச்சேரி பல் டாக்டர் அவரு, பாண்டிச்சேரியிலேருந்து மணக்குள விநாயகரோட விபூதி பிரசாதம் அனுப்புறேன்னு அட்ரஸை வாங்கி அனுப்புறாப்புல. அதையும் பார்த்துட்டு புருஷன் வந்து என்னடி பார்சலில் வந்து தவிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பல் டாக்டருங்கிறத ஃப்ரெண்டு மூலியமா கண்டுபிடிச்சிடுறாப்புல. அங்கேருந்து கதை வந்து வேற களத்துக்கு பயணிக்குது. இந்த பெண் இவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவ்வளோ அழகியா இருக்கிறாப்புல. இவர் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. ஆனா அந்த அம்மா சகப்பா செக்க செவல்னு அவ்வளோ அழகா இருக்குது. இவனுக்கு நாளுக்கு நாள் பொண்டாட்டி மீது சந்தேகம். அதனால அந்த ஒய்ஃப் வந்து, ஆனாலும் அவன் மேல இருக்கிற உயிருக்கு உயிரான பெரியதுனால அவளை வந்து மாறிடுமா, எனக்காக மாறிடுமான்னு கெஞ்சுறான், கதறான். ஒரு கட்டத்துல அந்த பெண் இறந்துடுறா. இவன் தான் கொன்னதா போலீஸ் விசாரணை. அங்க இருந்துதான் அந்த கதை தொடங்குது. அந்த பெண்ணை கொன்னது யாரு, இவனா, பல் டாக்டரா, இல்ல வேற யாருமா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை ஆரம்பிச்சு இந்த கதையெல்லாம் ஊடால சொல்லி நம்மளை ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. சாட்டிங்கால என்ன பிரச்சனை ஏற்படுது, சாட்டிங்கிறது ஒரு வியாதி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி, அதுவும் முன்னாடியாவது ஃபேஸ்புக் மட்டும்தான், இன்னைக்கு ட்விட்டர்ல குரூப், ட்விட்டர்ல பேசுறதுக்குன்னு ஒதுக்குற நேரம், இன்ஸ்டாவில் இப்படி இருக்கிறனால இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி படத்தை பார்த்து தங்களை மாத்திக்கணும். ஆனா இது சின்ன பட்ஜெட்ல ஒரு பெரிய படமா வந்திருக்குது. ஆனா இதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைக்கும், அப்படி நிச்சயமா கிடைக்கணும். ஆனா இவங்க ஒரு 50-60 தேட்டர் தான் போட்டிருக்காங்க. அதுவும் இஸ்மாயில்ங்கிற ஒரு இயக்குனர், ஃப்ரெண்ட்ஸ் கிரியேஷன் தன்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனம் மூலயமா அந்த படம் நல்லா இருக்கு, ஒரு கருத்தோட இருக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் உண்மையாவே அருமையான கருத்துங்க. இந்த படத்துல அந்த வேல்முருகன் அவர் தான் வந்து அந்த பாண்டிச்சேரி பல் டாக்டரா மெயின் ஹீரோ, அவர் தான் ரொமான்ஸ் ஹீரோ. அவரு ஸ்வேதா சீம்டன், அவங்க தான் வந்து குரு பிரகாஷ்ங்கிற இன்னொரு ஹீரோவோட மனைவியா அருமையா நடிச்சிருக்கிறாங்க. அது இல்லாம பாக்கியராஜ், அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட உதவி இயக்குனர், அசோசியேட் இயக்குனர், இணை இயக்குனர். அது இல்லாம இந்த படத்துல இந்த ஃப்ரெண்டு கரெக்ட் குரு பிரகாஷ்
பிரகாஷுக்கு இந்த போனை பத்தி எல்லாம் டீடைல் சொல்லி சாட்ல இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து சொல்லி கிட்டத்தட்ட இந்த பெண் மீது இவருக்கு சந்தேகம் வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அருமையான ஒரு கதையை எடுத்திருக்கிறாங்க. பிரதீபா, பிரசாந்தினி, நிஷா, கந்தவேலு, இப்படி எல்லோருமே, பிரசாந்தினி அந்த அக்கா கேரக்டர்ல, நிஷா அவங்க வந்து ஒரு அந்த வேல்முருகனோட இதுல என்ன காமெடினா, அந்த வேல்முருகனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, இந்த ஸ்வேதா ஸ்ரீமுடனுக்கும் இந்த குரு பிரகாஷோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இதை தாண்டி இவங்களுக்குள்ளார காதல் வளர்த்த அப்படிங்கிற மாதிரி சாட்டிங்லயே காதல். ஆனா நேரா பாத்துக்க விரும்பல இந்த பெண். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சாட் பண்றதை நிறுத்துறான், அவன் கிளம்பி வந்துடுறான். அங்க கையும் களவுமா இன்னைக்கு புருஷன் பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க உண்மையா. இன்னைக்கு வந்து எல்லோருக்குமே இப்படி ஒரு மறைமுக ரகசிய சிநேகிதன் சிநேகிதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்போ, அதனால என்ன சாதக பாதகங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதுல இந்த படம் வந்து என்ன ரொம்பவே கவர்ந்துருச்சு. நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை இந்த டீமுக்கிட்ட இருந்து. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாம் சேகர் கன்னியப்பன். ஆனா அவர் என் வயசு கிட்டத்தட்ட இருக்கும். நான் யூத்தா ஒரு கதை, யூத்துக்கான கதையா பண்ணியிருக்கிறாரு, வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட இணை இயக்குனரா பாக்கியராஜ், கே பாக்கியராஜ் தான் அவருக்கு வரும். அருமையா வசனம் எல்லாம் பட்டு தெரிக்குதுங்க. டயலாக் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்குது, யூத்தா இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை வந்து லதா சேகர் தயாரிச்சிருக்கிறாங்க. இணை இயக்கம் நான் சொன்ன மாதிரி கே பாக்கியராஜ், செல்வகுமார், ஒளிப்பதிவு ஷாம்ராஜ். அருமையான ஒளிப்பதிவு, அவைலபிள் லைட்ல பாண்டிச்சேரி, சென்னை இதுக்குள்ளாரையே படத்தை எடுத்திருக்கிறாங்க. அது மாதிரி ஷாம்ராஜோட ஒளிப்பதிவு சிறப்பா இருக்கு. டாக்டர் சுரேஷ் எஸ் சுப்பிரமணியன் தான் அந்த படத்துக்கு வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. அருமையா 2 பாட்டு, உண்மையா ரீ ரெக்கார்டிங் எல்லாமே சிறப்பா இருக்குது. என்ன தேவையோ சிலர் மாதிரி நம்ம காதை புண்ணாக்காம அருமையா இயல்பான இசையை கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் டி நாகராஜ், க உதயமூர்த்தி. இல்லை இந்த டி நாகராஜ் ஒரு எடிட்டர்னா, அந்த க உதயமூர்த்தி கூடவே இருந்திருக்கிறாங்க. அந்த தம்பிக்கு வந்து ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். அவ்வளவு பிரமாதமா படத்துக்கு பண்ணியிருக்கிறாப்புல. கலை கதிரேசன். உண்மையா இந்த மாதிரி படத்துல ஒர்க் பண்ணா காலரை தூக்கி விட்டுக்கலாம். இந்த கதிரேசன், உதயமூர்த்தி, நாகராஜ், சுரேஷ் சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் வந்து காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஷாம்ராஜ், கே பாக்கியராஜ் எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் என்பி இஸ்மாயில் இந்த படத்தை வந்து தமிழகம் முழுவதும் இந்த டிசம்பர் 26 கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள், கிறிஸ்மஸ் அன்னைக்கு சிறை அண்டு ரெட்டத்தலை அந்த படங்களோட விமர்சனம் தனித்தனியா பார்த்துட்டோம். 2 படம் பெரிய படம் வந்திருக்குது, அது கூட இந்த படமும் வந்திருக்குது. வேற லெவல்ல இருக்குது ரகசிய சிநேகிதனே. உண்மையா எல்லோரோட நடிப்பும் அதுல, அதுவும் அந்த அம்மா கேரக்டர்ல ஒருத்தவங்களாம் ரொம்ப சின்ன வயது அவங்க பாத்தீங்கன்னா, பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருமையா நடிச்சிருக்காங்க. அதை வந்து பிரசாந்தினி அந்த அக்கா கேரக்டர், இந்த பொண்ணோட அக்கா கேரக்டர் அவ்வளவு அழகா அந்த பொண்ணு அவங்க அக்கா. அவங்களுக்கு ஒரு புருஷன் வருவார் பாருங்க அந்த கந்தவேலு. அவரு மச்சினிச்சி மேல இருக்கிற கோபத்துல அவருக்கு உடன்படல, ஒரு பேசி சிரிக்கிறது கூட ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி மச்சுனச்சியே அவங்க புருஷன்ட்டே போட்டு கொடுக்கறதுல மெயினா இருப்பாப்புல. அதெல்லாம் இன்னைக்கு குடும்பங்கள்ல அந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப அழகா சொன்னதுல என்ன ரொம்பவே கலந்துச்சு. ரகசிய சிநேகிதனே உண்மையா மானசீகமா நீங்க கொண்டாடலாம். அப்படி ஒரு படம். உங்க சிநேகிதன் சிநேகிதையும் எந்த லிமிட்டோட வச்சுக்கணும்னு சொல்லாமல் பாடம் சொல்லி இருக்கிற படம் இது. அப்படிங்கறதுனால இதை அனைவரும் பார்க்கணும்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.